ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பேண்ட்ரி பத்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பேண்ட்ரி வந்து நம்மளோட மெனுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஜூஸஸ் தான் இருக்கும், ஃப்ரெஷ் ஜூஸஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கான இது இருக்கும்னு வச்சுக்கோங்க. பேண்ட்ரியில் ரெண்டு விஷயம் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சில சமயம் சில ஜூஸஸ் கூட நம்ம பால் கலப்போம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா மேங்கோ ஜூஸுக்கு பால் கலப்பாங்க, இல்லை வந்து மேங்கோ இந்த சப்போட்டாவுக்கு பால் கலப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு தெரியும். மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜூஸ் கடையில் லோக்கலாக போகும்போது அதுமாரி தான் கலப்பாங்க. பட் ஆனால் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து கஸ்டமர்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்போ மேங்கோ மில்க் ஷேக்குன்னு நம்மளோட மெனுலேயும் ஒன்று தனியாக இருக்கும். ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, மில்க் ஷேக்கில் தான் பால் கலப்பாங்க, மேங்கோ ஜூஸ் வந்து வெறும் மேங்கோவாக போட்டு இருக்கும் அப்படின்றது அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு வச்சுக்கணும். ஸோ எதுக்கு என்னென்ன பண்ணணும்னு மட்டும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். வரக்கூடிய ஆர்டரும் நீங்கள் வந்து பேண்ட்ரியில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் டேக்கர்கிட்ட நல்லா வந்து ப்ராப்பராக சொல்லி டீட்டெயில்டாக எடுக்க சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து ஆர்டர் பார்த்து இது பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து பேண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும். சில சமயம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது, உள்ளார யாரும் பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த டேபிள் பார்த்து நீங்களாக போய் எடுத்து போய் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது நம்ம இருக்கக்கூடிய அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் காமிக்க சொல்கிறேன். இடத்த வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கணும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக வந்து நம்ம சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 10-15% மார்ஜின் வாங்குறதோ இல்லை லாபம் சம்பாதிக்கிறதோ ஒரு பெரிய விஷயம். நம்ம வேஸ்டேஜ் வந்து அதிகமாக பண்ணுறோம். இப்போ ஒரு ஜூஸ் போடுற இடத்துல 1.5 ஜூஸ் போடுறோம், இல்லை வந்து ஒரு ஜூஸ் போடுற இடத்துல நம்ம 2 ஜூஸாக வேஸ்டேஜ் ஆகுது. இது மாதிரியான வேஸ்டேஜஸ் நான் திருப்பி ஒரு ஃபோட்டோ இதில் காமிக்க சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக செய்யலைன்னா எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுன்ற உங்களுக்கு அந்த ஒரு இதுவும் ரெப்ரசன்டேஷனை காமிக்க சொல்கிறேன். ஸோ இவ்வளோ வேஸ்டேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகிடும்னா நம்மளால் வந்து அதில் லாபமே சம்பாதிக்க முடியாது. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு பொருளும் எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து வெயில் படுற இடத்துல பாதி பொருட்கள் நீங்கள் வச்சிங்கன்னா ஃப்ரூட் ஐட்டம்ஸ்லாம் உடனே வந்து கெட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் எடுத்து உள்ளார கூட நம்ம வச்சிருக்கலாம். எப்போ தேவையோ நம்ம எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். ஸோ வெளியில தான் டிஸ்பிளேல தான் காமிச்சு நம்ம ஜூஸ் போடணும்னு சொல்லி எந்த அவசியமும் எதுவுமே கிடையாது. பட் வெளியில நம்ம ஜூஸ் கடைன்னு சொல்லி வெளியில இருக்கனால 4 பேருக்கு தெரியறதுக்கு ஒரு 4 ஜூஸ் ஃப்ரூட்ஸ் வெளில வச்சுக்கலாம். பட் அது தவிர வந்து மீதி இருக்கிறத வெயில் படுற நேரத்தெல்லாம் எடுத்து பத்திரமா உள்ளார எடுத்து வச்சிங்கன்னா வேஸ்டேஜஸ் வந்து கம்மியாகும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈவினிங்ல நல்லா ஸ்நாக்ஸ் போட்டு நம்ம புஷ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா காஃபி. ஒரு கடையில வந்து ஒரு வெஜிடேரியன் கடையில வந்து சாம்பார் காஃபி இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. காஃபி நல்லா இல்லை, சாம்பார் நல்லா இல்லைன்னா யாருமே அந்த கடைக்கு வரமாட்டாங்க. ஸோ நீங்க என்னன்னா கன்சிஸ்டண்டா அந்த காஃபியை தரமான காஃபியா கொடுக்கணும். தரமான காஃபி கொடுக்கறதுக்கு 2 அடிப்படையான ஒரு விஷயம். ஃபில்டர் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நீங்க காலையில போட்ட ஃபில்டரை எடுத்துட்டு போய் சாயந்தரம் போட்டீங்கன்னா ஃபில்டர் வந்து அதாவது டிகாக்ஷன் வந்து கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. அதே போல டிகாக்ஷன் அதிகமாக போட்டு வேஸ்டேஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லி வந்து டிகாக்ஷன் தான். ஒரு காஃபி 15 ரூபாய்க்கு கொடுக்கணும்னா ப்ரூ காஃபி போட்டால் தான் 15 ரூபாய்க்கு தரணும். டிகாக்ஷன் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதோட அடிப்படை காஸ்ட்டே வந்து 25 ரூபாய் அது மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காஃபிலையும் ஒரு பெரிய மார்ஜின் சொல்லி நிறைய கடைகளுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ டிகாக்ஷன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்போது அந்த டிகாக்ஷனை கரெக்டாக போட்டு வேஸ்டேஜ் எல்லாமே பார்த்துக்கணும். பிஸி நாட்களில் நீங்கள் பல்காக போட்டு அடித்து வச்சுக்கணும். பிஸி இல்லாத நாட்களில் கம்மியாக சின்ன டெகாக்ஷன் அளவில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒரு எஃப்சிஎம் ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் மில்க்குன்னு சொல்லி இருக்குது, அப்புறம் வந்து டோன்டு மில்க்குன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக மில்க் ஷேக்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து டோன்டு மில்க் யூஸ் பண்ணலாம். டோன் மில்க்குன்னா அதில் பெருசாக ஃபேட் கண்டென்ட் இருக்காது. அது வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை நம்ம வந்து டீ போடுறோம், இல்லை ஸ்டாஃபுக்கு போடுறோம், இதுக்கெல்லாம் டோன் மில்க்கு ஸ்டாண்டர்ட் மில்க் யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் மில்க்குன்றது சாதாரண பால். எஃப்சிஎம்ன்றது கொழுப்பு சத்து எக்ஸ்ட்ரா சேர்த்த பால், அதாவது கிட்டத்தட்ட எருமாட்டு பால் மாதிரி இருக்கும். ஸோ எஃப்சிஎம் மில்க் யூஸ் பண்ணும்போது நீங்கள் காஃபிக்கு தான் எப்போதுமே வந்து பால் கறக்கணும். அதாவது 1க்கு 1ன்னு சொல்லி நீங்கள் கலந்துக்கலாம். 1க்கு 1 கலந்துக்கலாம். சில சமயத்தில் எஃப்சிஎம் மில்க் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குன்னா 1க்கு வந்து 3/4 கலந்துக்கலாம். இல்லை சில சமயம் இன்னும் மில்க் அவ்வளோ திக்னஸ் தரலன்னா 1க்கு 6 கலந்துக்கலாம். காஃபிக்கு தான் அதை கலந்துக்கணும். அதே போல் பால் ரொம்ப திக்காயிடுச்சுனாலும் காஃபியோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பாலை பாய்லர்லேயே வச்சுட்டு ஹீட் ஆகிட்டே இருக்குனாலும் அதோட பாலோட கெட்டித்தன்மை அதிகமாக டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் பாலோட திக்னஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அப்பப்போ வந்து பாய்லரில் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குன்னா அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும்.
எப்போதுமே டீக்கு வந்து பாலில் தண்ணி கலக்கக்கூடாது. ஏன்னா நம்ம காஃபி கலக்கிறது தான் வந்து கம்மியான தண்ணியாக இருக்கும், டீக்கு வந்து கூட கலக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்பவுமே டீ வந்து மட்டும் போடும்போது நீங்கள் டீயோட இது போட்டுட்டு அதில் கூட கொஞ்சம் சுட தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டு பால் கலந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ டீ கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போடும்போது மட்டும் போட்டுக்கிட்டா போதும். ஸோ இது பேசிக்கான விஷயம். இதை தாண்டி வந்து பேண்ட்ரியில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 2-3 ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபலூடான்னு சொல்லியிருக்கோம். ஃபலூடா வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஃபலூடா பண்ண தெரியும்னா அந்த ஃபலூடா வந்து நம்ம ரெசிபி தெரியணும். அப்படின்னா யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குவோங்க. நான் இது கூட வந்து ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு யூடியூப் வீடியோ தனியாக வந்து நான் அந்த பிளேலிஸ்ட்லேயே நான் தர சொல்கிறேன். அதில் நீங்கள் ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வந்து இந்த நம்ம மெனுவில் வந்து அந்த இது இருக்கும், கோல்டு பூஸ்ட்டு, கோல்டு மைலோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வெறும் கோல்டாக பால் இது பண்ணிட்டு எப்போதுமே வந்து பால் அதுக்குன்னு சொல்லி தனியாக கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பாலை கட் பண்ணி செய்யும்போது நல்லா டேஸ்டாகவும் கரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ பால் பேக்கெட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் மில்க்கோ இல்லை டோன்டு மில்க்கோ அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரீஸ் பண்ண பாலை நீங்கள் கட் பண்ணி செய்யும்போது அது இன்னும் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அது ஒன்று. அதை தாண்டி வந்து நீங்கள் வேஸ்டேஜஸ் நான் சொன்ன மாதிரி வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஷார்ஜான்னு சொல்லியிருக்கோம். அது நிறைய பேருக்கு ஷார்ஜானா என்னன்னு சொல்லி தெரியாது. அது ஒன்றும் இல்லை, ஒரு ரெட் பனானா மில்க் ஷேக்கில் நீங்கள் பூஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வந்து டேட்ஸ் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் போட்டு நீங்கள் சேர்த்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா அது பேர் ஷார்ஜா. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பொதுவாக இது இருக்காது. ரெண்டாவது ரோஸ் மில்க்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப எசன்ஸ் ஆட் பண்ணி அப்படியே திக்காக பிங்க் கலரில் இருக்கக்கூடாது. கம்மியான அளவில் எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கக்கூடாது. நம்ம கடையில் எப்போதுமே வந்து தித்திப்பு வந்து ஒருபடி கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா தித்திப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சக்கரை வேணுன்னா கூட நம்ம ஆட் பண்ணி தரலாம். ஆனால் தித்திப்பு அதிகமாக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ரெண்டாவது ஃப்ரூட்ஸு, உங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரூட்ஸு பேண்ட்ரியில் இருக்கீங்க, ஃப்ரூட்ஸ் நல்லா இல்லைன்னா உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், சூப்பர்வைசருக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுத்து முதலாளிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எந்த வேஸ்டேஜ் ஆகுது இல்லை உங்களுக்கு தரக்கூடிய பொருட்கள் ஒழுங்காக குவாலிட்டியாக வரலையா 100% வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணோம். ஃபோட்டோ எடுத்து எம்டி சாருக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாலும் இமீடியட்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இது அடிப்படையான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம் போயிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நம்மளுக்கு நல்ல ஒரு கஸ்டமர் பேஸும் இருக்கும். அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு லாபமும் இருக்கும். இந்த வருமானம் வந்து ரொம்ப முக்கியமான இது வெஜிடேரியன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து கண்ணுக்கே தெரியாமல் வந்து நஷ்டம் அடைஞ்சிரும் அதை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா. ஸோ நம்ம எல்லாரோட உழைப்பும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லா பார்த்து பேண்ட்ரியை நல்லா வந்து டெவலப் பண்ணுங்கள். வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ராயல் ஃபலூடா. இந்த ராயல் ஃபலூடானா என்ன கேட்டிங்கன்னா, இந்த ராயல் அதாவது நட்ஸு, நீங்கள் பாதாம் போடலாம், ஆல்மண்ட், பிஸ்தா, ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, இது எல்லாத்தையும் போட்டு பண்ணுறதா ராயல் ஃபலூடா. நிறைய பேர் என்ன ரோஸ் சிரப்பு மட்டும் போட்டு பண்ணுறாங்க, அது வந்து ராயல் ஃபலூடா இல்லை. இது எல்லாமே சேர்ந்து தான் ராயல் ஃபலூடா. ஐஸ்கிரீம் வந்து தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 30%னா 70% வந்து மற்ற அந்த ஃப்ரூட்ஸு, அந்த சேமியா, சப்ஜா சீட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர்றது தான் ராயல் ஃபலூடா. ஐஸ்கிரீம் மட்டுமே நிறைய போட்டு கொடுத்தா ராயல் ஃபலூடா இல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த ராயல் ஃபலூடா எப்படி ப்ராப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ராயல் ஃபலூடாக்கு தேவையான பொருட்கள்: ஸ்வீட் பேசில் சீட்ஸ், அதாவது சப்ஜா சீட்ஸ் 1 டீஸ்பூன், சேவை தேவையான அளவு, மிக்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன், வெனிலா ஐஸ்கிரீம் தேவையான அளவு, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தேவையான அளவு, ரோஸ் சிரப் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ராயல் ஃபலூடா பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபலூடா எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கேட்டிங்கன்னா ஈரான் கண்ட்ரியில் தான். மெதுவாக போக போக எல்லா கண்ட்ரிலும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஊருக்கும் ஒரு விதமாக பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா
ரபடி ஃபலோடான்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த இந்தியன் டெசர்ட் ரபடி, நம்ம ரபடி எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த ரபடி வச்சு ஃபலோடா பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து இந்த ஃபலோடா பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு ஊருக்கு ஒரு வித்தியாசம். சேமியா யூஸ் பண்ணுவாங்க, ரைஸ் சேவை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கோதுமை நூடுல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சப்ஜா சீட்ஸ், அதாவது ஸ்வீட் பேசில் சீட்ஸ் சொல்லுவாங்க. இந்த சீட்ஸில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டிங்கன்னா இந்த சீட்ஸ் ரெடி ஆகிடும். இந்த சீட்ஸை வச்சு தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா. அதனால் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேங்க. எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இதுக்கு தேவையான மிஷம்லாம் எல்லாமே ரெடி ஆகிடணும். ஃபேன்டாஸ்டிக்காக இந்த பேசில் சீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ரைஸ் சேவை தான் யூஸ் பண்ணுறோம். சேவை நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த ரைஸ் சேவை எப்படி பாயில் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கொதிக்க விட்ட தண்ணியில் இந்த ரைஸ் சேவை கரெக்டாக போட்டு 1லேருந்து 1.5 நிமிஷத்தில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பாயில் பண்ணால் இந்த ரைஸ் சேவை மேஷ் ஆகிடும். அதனால தான் கரெக்டாக டைமிங் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ். நான் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, ஆப்ரிகாட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் நீங்கள் போட்டலாம். அதே மாதிரி எல்லா நட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட இருக்க இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமில் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2 ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். 100 ml பால் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ராயல் ஃப்ளோடாவில் அந்த ரோஸ் சிரப் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதிகமான குவான்டிட்டி போடாது. நான் பண்ணுறது அதிகமான குவான்டிட்டி, அதனால் சிரப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது 2 ட்ராப் போட்டால் போதும். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மில்க் ஷேக் ரெடி. அடுத்தது ஃப்ளோடா எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போமா? ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸில் லேயர் பை லேயராக அரேஞ்ச் பண்ணுறது தான் ஃப்ளோடா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வேக வச்ச இந்த சேவை ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக லேயர் அரேஞ்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ், கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், அதாவது ஆப்பிள், மாதுளப்பழம், வாழைப்பழம், பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி, கிவி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து திருப்பி வந்து சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஐஸ்கிரீம் பாட்டு எப்போ போடுவோம்னு சொல்லி பார்த்துருப்பீங்களே. அதனால் எனக்கு பிடிச்சது வெனிலா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் வேறு எதனா ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி நட்ஸு, சிரப்பு, சேமியா இந்த மாதிரி லேயராக போட்டு கம்ப்ளீட் பண்ணால் ஃபலோடா ரெடி. எனக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் ஃபலோடா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சண்டே டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே போய் சாப்பிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்காது. என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபலோடா எப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தால் ஈஸியாக பண்ண முடியும். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து சண்டே சம்திங் ஸ்பெஷலாக சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கல்ல, அந்த டைமில் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.